சமணர்களுக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. தற்போது வந்து உமையாண்டார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு கல்வெட்டு எடுத்தாங்களே என்ன நான் போட்டுருச்சு பார்த்தீங்களா, அது என்ன கோயில்னு பார்த்தீங்களா, மீனாட்சிக்கே மீனாட்சின்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுந்தரபாண்டியனோட காலத்துல கடைசி வரைக்கும் எத்தனை பேர் இந்த நாட்டை ஆண்டாலும் மீனுடைய ஆட்சின்ற வார்த்தை மீனாட்சின்ற வார்த்தை தான் வரும். பிரசன்ன தேவர் அப்படிங்கிறவர் இந்த ஒரு கோயிலிட்ட முடிச்சாங்க கடைசி பாண்டியர்களோட அந்த அதிட்டான பகுதி. சௌராஷ்டிராக்காரங்க 3 பேர் இருக்கிறதுக்கு யாரு காரணம்? எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க? எல்லாம் வரலாறு எடுத்தா வீசி போயிடும். ஒவ்வொரு கோயில்லையும் அவனோட ரத்தம் இருக்கு, பாண்டியனோட ரத்தம் இருக்கு. பாண்டியர்கள்னா முடிவு காலமும் பாண்டியர்கள் தான். இதுல சோழனா இருக்கட்டும், நாயக்கனா இருக்கட்டும், பல்லவனா இருக்கட்டும், கலப்பரனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தோட அழிஞ்சிடுறாங்க. ஆனா ஆரம்பமும் முடிவும் பாண்டியன் தான். இன்னமும் பாண்டிய வம்சாவளி தென்காசியில இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் இவங்க யாருமே இல்லை? ஏன்னா இது அவனுடைய மண்ணு, அவனுடைய இருப்பிடம் இது. அதனால அவன் தலதோங்கி வளர்ந்து வந்துட்டு தான் இருப்பான். அவனை அழிக்க முடியாது. நீங்க பாருங்க, இருக்கக்கூடிய வரலாறுகள் எடுத்து சொல்லுங்க, அதை திருச்சி மட்டும் சொல்லாதீங்க. சில வரலாற்று ஆய்வாளர்களையும் நான் சொல்லிட்டேன், பாண்டியரை அழிக்க நினைச்ச எவனும் நல்லா வாழ்ந்தா சரித்திரம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாண்டியனை மறைச்சு நீங்க முன்னேறி வந்துட முடியுமா? மேல் வந்து நீங்க பாண்டிய வரலாறு எங்கேயாவது நீங்க மறைக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா நாங்கள் மொதல் ஆளாக நாங்கள் வந்து நிற்போம். இப்போ நம்ம இருக்கிறது, எனக்கு பின்னாடி தெரிகிறது வந்து முற்கால பாண்டியர்கால குடைவரை இருக்கிற இடம் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் அப்படியே பின்பகுதியான தென்பரங்குன்றத்தில் இருக்குது. இந்த வந்து குடைவரை கோயில் அப்படிங்கும்போது மலையை வந்து குடைஞ்சு எடுத்த ஒரு அமைப்புடைய கோயில் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வந்து முற்கால பாண்டியர்கள் அவங்களோட கோயில்களோட ஆரம்ப கால குடைவரை கோயில்னு சொல்லலாம். இந்த குடைவரை கோயிலை வந்து அவங்க வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பயிற்சி எடுத்த மாதிரியான அமைப்பை வந்து இந்த கோயில் கட்டடக்கலை வழியாக இதை நம்ம பார்க்கலாம். முழுமையடையாத கீழ்ப்பகுதியான அதிட்டான பகுதி, தூண்கள் வந்து முழுமை அடையலை. எல்லாமே வந்து அந்த ஆரம்ப காலத்தில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு மாதிரி இந்த குடைவரை கோயில் தெரியுது. இது தற்போது வந்து உமையாண்டார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பழைய காலத்துல வந்து வேற பேர்ல சொல்றாங்க, சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படிங்கிறத உள்ள பார்த்தோம்னா கருவறையும் இருக்குது, அதுக்கப்புறம் முகமண்டபம் அப்படின்னு இருக்குது. கருவறையில வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு. இன்ற நிலையில காலை வாகனத்தோட அது தலைப்பகுதியில் வந்து சுருள் வடிய கோடிக்கருக்கு அமைப்பு காணப்படுது. இந்த முகமண்டபத்தில் 2 கல்வெட்டு வந்து 2 பத்தியாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் பத்தியில் வந்து 52 வரிகள் கொண்ட கல்வெட்டும் தமிழ் எழுத்துக்களாக இருக்குது. பக்கத்தில் வந்து 77 வரிகள் கொண்ட கல்வெட்டும் மொத்தம் 129 வரிகள் கொண்ட தமிழ் எழுத்து கொண்ட கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டில் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னோம்னா, முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியனோட காலத்தில் பிரசன்ன தேவர் அப்படிங்கிறவர் இந்த கோயிலை வந்து எடுப்பித்தார் அப்படிங்கிற மாதிரியாகவும், இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்கு புலிகுன்றோர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து தானமா கொடுத்த செய்தியோ, அதுக்கப்புறம் இந்த பாண்டியர் வந்து சோழர்களை வென்று அவரோட எல்லைகளை விரிவாக்கின செய்தியும் இந்த கல்வெட்டுல வந்து குறிப்பிடப்படுது. கிட்டத்தட்ட அவரோட காலம் பார்த்தோம்னா 1223 இது வந்து செஞ்சதா இந்த செய்தி வந்து குறிப்பிடப்படுது. இது போக இந்த இதுல வந்து முகமண்டபத்துல நடராஜர் சிற்பம் காணப்படுது. இந்த நடராஜரோட வலப்பக்கம் பார்த்தோம்னா தலைக்கு மேல 5 முகம் கொண்ட ஹேரப்ப விநாயகர்னு சொல்ற 5 முகம் கொண்ட விநாயகர் 10 கரங்களோட சிம்ம வாகனத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி இடது பக்கம் வந்து மயில் மேல அமர்ந்த முருகன் காணப்படுறாரு. இது பக்கத்துல மற்றொரு ஒரு ஆண் தெய்வ சிற்பம் 2 பெண் சிற்பத்தோட நிக்கிற மாதிரி காட்டப்படுது. இதெல்லாம் வந்து குடைவரை கோயில்னு பார்த்தோம்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு இந்த கல்வெட்டு செய்திகள்லாம் தவிர்த்துட்டு குடைவரை அமைப்பு கோயில் கட்டடக்கலையை வச்சு பார்க்கும்போது கிபி 1ஆம் நூற்றாண்டுல செய்யப்பட்டதா இருக்குது. ஆனா சிற்பங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12-13ஆம் நூற்றாண்டுல இருக்கிற மாதிரி இந்த இது வந்து காணப்படுது. குடைவரை கோயில் சொல்ற செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டுகிட்ட முற்கால பாண்டியர்கள் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்ட ஒரு குடைவரை கோயில் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது வெளிப்புறம் பார்க்கும்போது பைரவர் சிற்பம் நின்ற நிலையில இருக்கு. அதுக்கப்புறம் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் அவர்களோட சிற்பமும் இருக்கு. மற்றொரு பகுதியில விநாயகர், அதுக்கப்புறம் 2 முனிவர்கள் அமர்ந்த நிலையில காணப்படுறாங்க. இந்த கோயில் வந்து தரையில இருந்து கிட்டத்தட்ட 50 படிகள் ஏறி போய் பார்க்குற மாதிரியான அமைப்புல இருக்குது. 1958 இந்த கோயில் வந்து இந்திய தொழில் துறையில் அப்பல இருந்து பராமரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து அந்த முகப்பு பகுதியில வெளிப்புறம் பாறையில பார்த்தோம்னா சின்ன சின்னதா ஒரு பள்ளம் போன்ற குழி போன்ற அமைப்பு காணப்படுது. அது வந்து அந்த மன்னர்களோட காலத்துல வந்து அதுல ஒரு பந்தல் மாதிரி போட்டு ஒரு அரங்கம் ஏற்படுத்தி இருக்கிறதான விஷயமா அந்த அமைப்பை வந்து சொல்றாங்க. அந்த குழிக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னோம்னா, பாண்டியர்களோட அந்த அதிட்டான பகுதி வந்து கீழே ஆரம்ப
காலத்தில் இருக்கிற மாதிரி உருளை வடிவ அதுட்டான குமுதத்தை வந்து இது வந்து காட்டுது. இது போக 2 முழு தூண்களும் 2 அரை தூண்களும் வெளியே தெரியுது. அது வந்து அதே தாமரை பதக்கம், அந்த 8 பட்டம் சதுரம் 8 பட்டம் சதுரம்ங்கிற மாதிரி அந்த சதுரத்தில் வந்து தாமரை பதக்கம் சிற்பம் வந்து வடிச்சிருக்கிறாங்க. இது போக உள்புறம் பார்த்தோம்னா ஒரு 2 தூண்கள் இருந்து அதை வந்து சேதம் அடைஞ்சு அப்போ தூண்கள் இல்லாத மாதிரி ஆனால் இருந்த மாதிரியான தடயத்தை வந்து இங்கே தூண் அமைப்பு வந்து மேல்புறம் காட்டுது. அந்த மேல்புறத்தில் வந்து எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னோம்னா தரங்க போதிகை வந்து செதஞ்சு காணப்படுது. ஆனால் அங்கே வந்து இந்த 2 தூண்கள் வந்து சுத்தமாக இல்லை. ஆனால் மேலே போதிகை பகுதியில் தரங்க பகுதி அப்படிங்கிற அந்த போதிகையோட தரங்க அமைப்பு வந்து காணப்படுது. எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியர் தேடி பயணத்தில் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே முக்கியமான ஒரு பாண்டியர்களுடைய ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இப்போ அந்த மலைகளில் ஏதாவது ஒரு கோயில்கள் இருந்துருச்சு அப்படின்னா சமண சின்னம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கள்லையும் இவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சமணர்களுக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஏன்னு கேட்டால் பாண்டிய மன்னன் ஈஸ்வரமுடையார் அவருடைய கோயில் தான் இங்கே இருக்குது. உமையாண்டவர், அந்த கோயில் பேருனோன்னு உமையாண்டவர் கோயில்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் இது சமண சின்னமாக எப்படி வரும்? எல்லா இடங்களும் மலையில் இருந்தாலே சமண சின்னம் சொல்லி ஒரு பொய்யான தகவல்களை வந்து நிறைய பரப்பிட்டு வராங்க. அதே நேரத்தில் இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டு குகை கோயில் தான் இருக்கும் ஒழிய இவங்களுடைய பெயர் இடம்பெறலை. இந்த கோயிலை கட்டினவங்களுடைய பெயர் இடம்பெறவே இல்லை. பாண்டிய மன்னனோட பெயரை எதுவுமே வந்து இங்கே இடம்பெறலை. இந்த கோயிலில் உள்ள என்ன தான் இருக்குது, இது வரைக்கும் பூட்டியிருந்தாங்க. இன்றைக்கி தான் நம்ம சாய் வாங்கி இன்றைக்கி உள்ளே போய் என்ன கல்வெட்டுக்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோயில் வந்து முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மச்சமுனியோட வைப்ரேஷன் இங்கே இருக்கா சொல்லி இந்த இடத்துல டெய்லி விளக்கு போட்டுட்ருக்காங்க. நாங்களும் வந்து விளக்கு போட்டோம். ஏன்னா இங்கே திருவண்ணாமலையிலேருந்துலாம் இங்கே ஆள் வராங்க இந்த இடத்துல விளக்கு போடுறதுக்காண்டி. ஏன்னா அவங்க வந்து இங்கே நிறையா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் உட்காந்து படித்தா கன்ஃபார்ம்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கை ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அதே மாதிரி அது ப்ரூவும் ஆகிருக்கு. ஏன்னா 17 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து அங்கே படிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய வேலைகள் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கிறதுக்கான ஒரு தளமாகவே இந்த இடத்த பார்க்குறாங்க எல்லாருங்க. வந்து இங்கே படிச்சுட்டு போகிறவங்களாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்றதை நம்புகிறாங்க. இன்க்ளூடிங் இந்த கோயிலில் இப்போ இந்த இன்சார்ஜாக இருக்கக்கூடியவரே வந்து இந்த கோயிலில் தான் வந்து படித்ததாகவும் கடைசியில் இந்த இடத்துக்கே வேலைக்கு வந்ததாகவும் அவரை மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் நம்ம ஆதி காலத்தில் சொல்லக்கூடிய நம்ம எப்படி சொல்லணும்னா முதலில் தோற்றுவித்த 7 சப்த கன்னிமார்கள்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த மலைக்கு போய் போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட பாண்டிய காலத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த கன்னிமார் தெய்வங்கள். அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலைகள் தான் அங்கே இருந்துகிட்ருக்கு. அதாவது முற்கால பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோயில். அதன் பிறகு சமணர்கள் கொஞ்ச நாள் வந்து இங்கே தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் இந்த கோயில் எடுத்து வேலை பார்த்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே தான் உட்காந்து தீர்மானமாக பேசியிருக்காங்க. ஏன்னா தொற்ற போடுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. மேலே வந்து தாழ்வாரம் போடுறக்கூடிய ஒரு சில இடங்கள். ஏன்னா மழை காலத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்றக்காண்டி தாழ்வாரம் போடுறக்காண்டி ஒரு இடங்கள் வச்சுருந்துருக்காங்க. அமைச்சர்கள் இங்கே தான் உட்கார்றதா சொல்லப்படுது. இங்கே தான் உட்காந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு.
அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு ரொம்ப 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 தொன்மையான வரலாறு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குடவரை கோயில் தான் முதல் கோயிலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாடன் முருகன் கோயில் எப்படியோ அதே கட்டமைப்போட இந்த கோயில் வந்து இருக்குது. இதனால் இது முழுமை அடையலை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அங்கே ட்ரை பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது. 2000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில், இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 770 காலகட்டங்களில் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்து கட்டப்படுது பாண்டியர்களால். அங்கேயும் ஒரு சின்ன மர்மம் இருக்குது. அது என்ன அப்படின்னு முழுமையாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஹிண்ட் கொடுத்துட்டு போயிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாண்டியர்கள் வழிபட்டு வந்த 2 தெய்வத்துடைய கோயில்கள் அங்கே பூட்டியே வச்சுருக்காங்க. அது திறக்கலை. அதை திறக்க சொல்லி தான் நம்ம வந்து இப்போ வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். விரைவில் 1000 வருடம் 1500 வருடம் பூட்டி இருந்த ஒரு கோயிலை வந்து நம்ம திறக்க போகிறோம். அந்த வழிபாடு திருப்பி நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த நேரத்தில். ஏன்னா பாண்டியர்கள் வழிபட்ட ஒரு சின்ன குகை கோயில் முருகனுடைய சிலைக்கு கீழே இருந்துகிட்ருக்கு. இது அவங்க கல்வெட்டை உறுதிப்படுத்துது. அவங்க கல்வெட்டுலேயும் சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் 14வது பாகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னருடைய தளபதியான அவருடைய மனைவி, அவங்க மனைவி வந்து தவ்வைக்கு, அதாவது மூத்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த மூத்த தேவிக்கு வந்து குகை கட்டி, அதாவது இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு கீழே இறங்குற இடத்துல இடது பக்கத்தில் திரும்பையில் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கோயிலில் உள்ளே போய் வழிபட்டு வர மாதிரி ஒரு கோயில் வந்து உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஆள் போக்குவரத்து போய் வர கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி என்ன காரணம் நினச்சாங்க தெரியல. காரணம் கேட்டால் இப்படி தான் சொல்கிறாங்க. முன்னாடி எங்கிட்ட என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதை திறக்கக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட சும்மா சொன்னாங்க. திறக்கக்கூடாதுன்னா அப்புறம் ஏன் கட்டினேன் அப்படின்ற கேள்வியை நாங்கள் வச்சோம். இப்போ நீங்கள் அந்த கோயில் திறக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை ஏன் அங்கே ஒருத்தன் கட்டுறான் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பும்பொழுது, இல்லை போய் வர்றதுக்கு அவங்க உள்ள ஆளுகளுக்கு சிரமமாக இருக்குது, நாங்கள் பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னும் பொழுது, ஒரு தெய்வத்தை 1500 வருஷமாக பூட்டி வச்சுருக்காங்க. அதுவும் தமிழ் தெய்வத்தை. இன்றைக்கி நம்ம கொற்றவையும் விட்டுட்டோம். போர்க்குடி தெய்வமான கொற்றவையே விட்டாச்சு, மூத்த தேவியே விட்டாச்சு. இன்றைக்கி வெளியிலேருந்து வந்தக்கூடிய தெய்வங்களை இன்றைக்கி போற்றி புகழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நம்மளாக வாழ்ந்த ஒரு ஆளை வந்து நம்ம விட்டுட்டோம். ஏன்னா மதுரை சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தவ்வை சிலை வந்து ரொம்ப ரேர் தான் இருக்கிறது. ஆனால் எல்லாமே களத்துமேடு, கம்மாக்கரை இந்த மாதிரி வச்சு கும்பிட்டப்ப முருகன் கோயிலில் இவ்வளோ பெரிய கோயிலில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய காரணம் என்ன? அது ஒரு பாண்டிய மன்னன் எடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருந்த கோயிலில் அவருடைய தளபதியோடைய மனைவி அவங்க வந்து இதில் தலையீடு பண்ணி இதை கட்டியிருக்க காரணம் என்ன? இப்படி நம்மளை பல கேள்விகள் யோசிக்க வைக்கிது. அதே நேரங்களில் அந்த சிலை வந்து முழுமை அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் முழுமை அடைஞ்சிருக்கு. ஏன்னா 2-3 பேர் பார்த்துருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உள்ள சப்தகன்னிமார் தெய்வங்கள், அதாவது பாண்டியன் அந்த அவங்க வணங்கக்கூடிய அந்த காலகட்டங்கள், அதாவது இந்த 700 சில்லற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சப்தகன்னிமார்களை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கோயிலோட வரலாறும் பெரிய ஒரு தன்மையை ஒட்டியிருக்கு. இது 2மே இன்னும் வெளிவராமல் பூஜைப்படாமல் அடைச்சே கிடக்கு. இதை திறக்கிறதுக்கு தான் நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நம்ம அமைச்சர்களை பார்க்க சொன்னாங்க, சிஎம்ஐ பார்க்க சொன்னாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக சப்போர்ட் கொடுங்க. அந்த கோயிலை திருப்பி திறக்க வைப்போம். ஏன்னா இன்றைக்கி திண்டிவனம், விழுப்புரம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தவ்வைகளோட சிலை வந்து இன்றைக்கி வந்து வழிபாடுக்கு வந்துருச்சு. அவங்களாம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் தான் நம்ம தென்பகுதிகளில் தான் தவ்வையை மூதேவின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிட்டாங்க. மூத்த தேவி மூதேவி கிடையாது. இன்றைக்கி சீதேவி எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மூதேவின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தைகளில் தான் பிள்ளையாயிருச்சு. மூத்த தேவியில் அந்த முடிஞ்சு போச்சு நமக்கு. இன்றைக்கி நம்ம வழிபடாமல் விட்டதான் நமக்கு இந்த அளவுக்கு. ஸோ விரைவில் வந்து தவ்வை சிலையும் கன்னிமார் சிலையும் வழிபாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றத வலியுறுத்தி நம்மளுடைய வேலைகள் பார்ப்போம். பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு எல்லா இடங்கள்லையும் மறைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணர் காலத்துக்கு பின்பு பிற்கால பாண்டியர்கள் வந்து இந்த இடத்தை எடுத்து அவங்க வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லவே இல்லை. சமணர்களுக்கும் இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க இருந்ததுக்கான சான்று கூட இங்கே அந்தளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் முற்கால பாண்டியர்கள் ஆரம்பத்தில் கோயில் பண்ணி, அதாவது குடவரை கோயில் தோன்றதுக்காண்டி இந்த கோயிலை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதை ட்ரையல் பார்த்துருக்காங்க, இதில் வழிபட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. பிற்காலத்தில் இந்த பாண்டியர்கள் இங்கே வந்து வழிபட்டதுக்கான கல்வெட்டுகள் உள்ள 129 வரிகளோடு இருந்துகிட்ருக்கு. அதாவது சோழ தேசத்தை வென்று இங்கே வந்து எல்லை விரிவாக்கத்தை பற்றி இங்கே ஒரு மீட்டிங் போட்டதாகவும் அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே உள்ளே எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சமணர்கள் ஏன் எல்லா மலைக்குன்றுகள்லையும் ஏன் எங்கே பார்த்தாலும் சமணர் குன்றுன்னு வைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. சமணர்கள் உங்களுடைய வழிபாட்டை வந்து மேம்படுத்துகிறீங்களா? பாண்டியனை மறைச்சி நீங்கள் முன்னேறி வந்துட முடியுமா? இன்றைக்கி இந்த நாட்டை வந்து ஆண்டு இன்றைக்கி கடப்பா வரைக்கும் கொண்டு போய் ஒரு பாண்டிய தேசம்ன்றது ஒரு பெரிய தேசம், பாண்டிய வரலாறுன்றது ஒரு நெடிய வரலாறு, இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் சமணர்ன்ற ஒரு இடத்த வச்சு நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய தான். சமணருக்கு இங்கேக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இனிமேல் வந்து நீங்கள் பாண்டிய வரலாறு எங்கேயாவது நீங்கள் மறைக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா அங்கே ஆளாக நாங்கள் வந்து நிற்போம். பாண்டிய வரலாறை யார் மறைச்சாலும் அங்கே நாங்கள் வருவோம். ஏன்னா இங்கே யாரும் பாண்டியரை பற்றி தெரியாமல் கிடையாது. நாளைக்கு இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி லட்சம் பேர் இருக்கான் பாண்டியனா அந்த நாட்டில். எல்லா பாண்டியனும் எந்திரிச்சான்னா இங்கே இருக்க மிச்ச மதங்கள் ஒன்றுமே இருக்காது.
அதனால் பாண்டியர் வரலாறை நீங்கள் வந்து இந்த மறைக்கிறது ஒழிக்கிறது இந்த விஷயத்தை அத்தோட விட்டுருங்க. இதெல்லாம் ஆதி காலத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் பாண்டியர் வரலாறு மேலே கை வச்சிங்கன்னா நாங்கள் அங்கே நிற்போம்.